पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 578வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இந்த நப என்கிற சொல் 2 திருநாமங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அந்த நபகா என்கிற சொல் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சின்றதுனால நம்ம பல அனுபவங்களை பெறுகிறோம். என் நஹ்யதே மேககணைகி ததேதத் நபகா. நஹ்யதே கட்டப்படுகிறது, எது கட்டப்படுகிறதோ நஹ்யதே அதுக்கு நபகா என்று பெயர். மேககணங்களினாலே சூழப்படுகிறது, மூடப்படுகிறது, எனவே கட்டப்படுகிறது என்று வானத்துக்கு நபகா என்ற பெயர் என்று விளக்கின்னு வந்தோம். அந்த மாதிரி எம்பெருமானை கட்ட முடியுமா? எம்பெருமானை கட்ட முடியுமான்னா முடியவே முடியாது. யார் கட்ட முடியும்? அவனை யார் கட்டுக்கும் அணங்காத பிள்ளை. ஆனால் அப்பேற்பட்ட எம்பெருமான் நிர்நபஸ், கட்டப்படாதவன். கட்டப்படாதவன் என்று அழுத்தும் பொழுது பொதுவாக கட்டப்படாதவன் அர்த்தம். ஏன் இப்படி சொல்றேன்னா, எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். எக்ஸப்ஷன்ஸ் வில் ப்ரூவ் தி ஜென்ரல்னு வாங்க. தி ஜென்ரல் எக்ஸப்ஷன் வந்துடுதுன்னா ஜென்ரல் இது எஸ்டாப்ளிஷ் பண்ண யாராலையும் கட்ட முடியாது பகவானை. அப்பேற்பட்ட பகவானை சில பேர் தான் கட்டுவார்கள். எக்ஸப்ஷன் உண்டு இருக்கு. அதுக்கு யார் தலை சிறந்த உதாரணம்? யசோதை, கண்ணனுடைய வளர்ப்பு தாய். எத்தனை தடவை இந்த கதையை சொல்லிட்டப்பா, நிறைய தடவை கேட்டிருக்கேன் இல்லைங்களும். ஒரு நாள் யசோதை தயிர் கடைகிறா. யசோதை தயிர் கடைவதற்கு மத்தை எடுத்துட்டு கடைய ஆரம்பிக்கிறார். கண்ணன் வந்தான், சிறுபிள்ளை, இன்னும் தாய்ப்பால் பருகின்றான். ஆனாலும் ஓடி ஆடி விளையாடுறான். அந்த காலத்து வழக்கம். அதனால் 2-3 வயசானாலும் தாய்ப்பால் கொடுத்துன்னு தான் இருப்பாங்க, நடக்க தெரிஞ்சு பேச தெரிஞ்ச காலத்தில் கூட. அப்படி கண்ணபிரான் குழந்தை யசோதைகிட்ட தாய்ப்பாலுக்காக ஆசைப்பட்டது. யசோதைகிட்ட வந்து தாய்ப்பால் கொடுனா கடைஞ்ச அப்புறம்னா நான் கடையிறேனேன்னு, நானும் நீனும் சேர்த்து கடைஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு யசோதை குழந்தைக்காக சந்தோஷத்துக்காக இந்தாப்பா அப்படின்னு இந்த கயிறை கொடுத்துட்டா. எது அந்த கயிறு இருக்கு பார்த்தீங்களா, கடை மற்ற சுற்றி இருக்கிற கயிறு. அந்த கயிறை கையில் கண்ணபிரான் பிடிச்ச உடனே
லக்ஷ்மி தேவிக்கு முகத்தில் பொறாமை பொங்கி விழுந்துதான். வாசுக்கு எங்கடாவது ஒழிஞ்சிட்டா தேவையில்லையே, பேசாமல் ஜிஹெச்சில் போய் உடம்பு சரியில்லைன்னு படுத்துடலாமா அப்படின்னு வாசுக்கு நினச்சான். தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த குழந்தைகள்லாம் சத்துணவு திட்டத்துக்கு தட்டு எடுத்து போக தட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க. கண்ணபிரான் கடகரை கையில் எடுத்துட்டான். அந்த சீனை எல்லாரும் பார்க்குறா. அவாவா டிவியில் கௌரி தேவி பார்வதி பார்த்தாள். பார்த்தோடனே ஏன்னா அப்படின்னு ஓடினாலாம். பரமேஸ்வரன் கூட்டாளாம், இந்த ரூம்ல உட்காருனாலாம். எதுக்கு நான் உட்காண்டார். அந்த ரூம் கதவை நன்னா இழுத்து வாசலில் பூட்டி சாவி எடுப்பில் சொல்லிட்டு போயிட்டேன். என்ன சார் இது ஒன்றுமே புரியலை. கிருஷ்ணன் தைர கடையிறன்னு கடையை தொடங்கினா இத்தனை ஆபத்தா? ஆமாம், ஏன் தெரியுமா, கிருஷ்ணன் தைர கடையிறேன்னு கடைய ஆரம்பித்தான் ஒரு தடவை. மோதத்தை கடையிறேன்னு தேவர்களுக்காக. அப்போ முதல்ல ஆலகால விஷம் வந்துடுச்சு. அந்த சிவபெருமானுக்கு கொடுன்னுட்டான். அந்த சிவபெருமான் சாப்பிட்டு பார்வதி கழுத்தை பிடிச்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆள் பத்திரமா இருக்கார். இது இப்போ மறுபடியும் கடைய ஆரம்பித்து இன்னொரு ஆலகாலம் நம்பர் 2 வந்துடுச்சுன்னா, அதனால் பார்வதி தேவி பயந்து போயிட்டா. ஒரு ரூமில் போட்டு கட்டிவிட அந்த பக்கம் போகாது. லக்ஷ்மி தேவிக்கு ஏன் சுவாமி போகிறாமன்னா, இந்த ஆள் கடையிறேன்னுவான். அதுலேருந்து நான் வந்தேன், என்னை கல்யாணம் பண்ணிட்டான், இந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துட்டு அவனுக்கு போட்டி என்று லக்ஷ்மி தேவி பொறாமையை வடிவெடுத்துகின்றார். தேவர்கள் எதுக்கு சுவாமி அங்கேருந்து சத்துணவு குழந்தைகள் மாதிரி தட்டத்துக்கு ஓடி வரணும்னா, அமிர்தம் கிடைக்கும் சாப்பிடலான்னு ஆசையோடு வந்தேன். இதெல்லாம் எக்ஸலண்ட்டு. வாசுக்கு எதுக்கு ஜிஹெச்சுக்கு ஓடி போயிட்டான்னா, பின்ன இந்த கயிறு சரியில்லை, எனக்கு வாசுக்கு தான் ராசியான கயிறு, அதனால தான் கிடைவேன்னு கேட்டால், வாசிக்க கொண்டு வந்து கட்டினா அவர் என்ன பண்ண, உடம்பெல்லாம் பழைய அப்போ போட்ட பிளாஸ்டரி இன்னும் போக முடியல, எடுக்க முடியல. அப்படிப்பட்ட நிலை. அப்படி ஒரு கடையை தொடங்கினால் யசோதை காட்சியை ரசித்தாள். யசோதை உடனே குழந்தைக்கு அது ஆசைப்படுறதுன்னு கடையை நிறுத்திட்டு பால் கொடுத்தான். ஆனந்தமாக தாய்ப்பாலை பருகின்றிருக்கு குழந்தை. அப்போ தான் அது நடந்தது. எது நடந்தது, பாலை காய்ச்சி அடுப்பில் வச்சுருக்கா, அது பொங்க தொடங்கிட்டு. அந்த காலத்தில் மில்க் குக்கர் கிடையாது பார்த்தீங்களா. பால் பொங்கிறதுன்னு உடனே யசோதை என்ன பண்ணிட்டா, குழந்தைக்கு பால் கொடுத்தது நிறுத்திட்டு பாஞ்சு அங்கே ஓடினான். குழந்தைக்கு கோபம் வந்துடும். என்னை புறக்கணித்து விட்டு அடுக்கலைக்கு ஓடினாயா நீ, பார் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறது, எத்தையான் போட்டு உடைச்சாதான் இது திருப்தி குழந்தைக்கு. எத்தை உடைக்கிறது, அங்கே ஒரு மத்து இருந்தது, அதான் இவ கடைகிற மத்து கட்டி வச்சுருக்காள். அந்த மத்தை எடுத்து ஓங்கி செட்டியில் ஒரு போட்டு தயிர் செட்டியில் போட்டால் என்ன ஆகும், அது உடஞ்சி போய் தயிர் 4 பக்கம் சதறித்து. அதில் கொஞ்சம் வெண்ணெய் ஏற்கனவே வந்து முதந்திருக்கு, அந்த கையில் எடுத்துட்டு குழந்தை கொல்லைப்புறம் நோக்கி ஓடிச்சு. ஏன்னா உடைக்கிறச்சே குஷியாக இருந்துடுத்து. இப்போ அம்மா வந்தாள்னா என்ன பண்ணுவாங்கிற பயமா. அதனால் திருட்டு பார்வை பார்த்துட்டே பின்னாடி அம்மா வராங்களான்னு பார்த்துட்டே கொல்லைப்புறத்துக்கு ஓடித்து குழந்தை. கொல்லைப்புறத்தில் ஓடினா இனிமேல் அம்மா வந்தால் நம்ம பிடிக்க முடியாது, இந்த வெண்ணெயை முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சு. அத்தனை வெண்ணெயும் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடலாம். அதனால் இந்த வெண்ணெயை கொஞ்சம் பதுக்கி வைக்கணும். எங்கேன்னு பார்த்தது அங்கே ஒரு உரல். அந்த உரல் என்ன பண்ணுது, பழைய உரல், ஒரு தட்டி அந்த உரலில் இருக்கிற பொந்தில் வெண்ணெயை வச்சு, மீதி வெண்ணெய் கையில் இருக்குது, அதை சாப்பிட்டு அந்த உரல் மேலேயே உட்காந்து அதை திருப்பி போட்டு மேலே உட்காந்து குழந்தை இப்படி சாப்பிட்றது கொஞ்சம் வெண்ணெய். அங்கே 2-3 குரங்கு அது ஓடி வந்துடுது, கிருஷ்ணனை பார்த்து வெண்ணெய் கொடு. கண்ணபிரான் பண்ண அந்த குழந்தைகளுக்கு வெண்ணெய் கொடுத்தா, குரங்கு குழந்தைகள் குட்டிகளுக்கு. அந்த குரங்கு குட்டிகள் வெண்ணெயை சாப்பிடணும் இல்லையோ, வாயில் போட்டு சாப்பிட தெரியல, இங்கே கொஞ்சம் ஈசிக்கிறது. சில பேர் ஸ்னோ பூசிக்கிறாங்களே, அது மாதிரி பூசி. யசோதை தயிர்த்தாழி உடைந்ததை பார்த்தா ஓடி வர, இந்த பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம், அதன் விளைவாக இந்த பையன் இப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறது, இப்படியா செட்டியை உடைக்கும். ஏன்னா செட்டியை உடைக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டம். தயிர் போனால் கூட ப்ராப்ளம் இல்லை, பழகின செட்டி வேணும். புது செட்டியை போட்டிங்கன்னா செட்டி வாசனை அடிக்கும், மண் வாசனை. அதுக்காக செட்டியை பழக்குவாங்க ஆயர்கள். செட்டியில் துவைச்சா தான் நல்லா இருக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. அதே சமயம் செட்டி பழகி இருக்கணும். அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு கேத்தாண்டிப்பட்டின்னு ஒரு ஊர், நம்ம மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் போகிற ரூட்டில் வர்றது. இப்போவும் அந்த கிராமம் இருக்குது. ரோடை விட்டு பின்னாடி ரோடு வேறு மாதிரி வந்துடுச்சு. பழைய காலத்தில் அந்த கேத்தாண்டிப்பட்டியில் ரொம்ப பெரிய பணக்காரங்க இருந்தாங்க. சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறவங்களாம் கேத்தாண்டிப்பட்டியில் ஹால்ட் பண்ணுவாங்க. மாட்டு வண்டி கட்டி அப்படி தானே போவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்தவங்களுக்கு நிறைய பெரிய பண்ணையார்கள் அவ நல்லா தயிர் வெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு செட்டியில் வேறு வெண்ணெய் வச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, சாப்பிடுங்க, திரும்பி வரிசையை மறக்காமல் செட்டியை கொடுத்துடும். ஏன் வெண்ணெய் உள்ள கூட செட்டி கேட்குறாருன்னா, சுவாமி செட்டி பழகின செட்டி அப்படி. அந்த பழகின செட்டியை குழந்தை உடச்சி கொடுத்தேன். அதனால் யசோதைக்கு ரொம்ப கடுப்பு. இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தீர்மானிச்சா. இதை கட்டி போட்டால் சரியாயிடும். ஏதோட அந்த உரலோடைய கட்டு. அதுக்காக என்ன பண்ணினா, அங்கேருந்து கயிறை கொண்டு வந்து குழந்தை இடுப்பில் சுற்றி அந்த கயிறை நீட்டினான். உரலுக்கும் ஒரு கயிறை மீட்டை சுட்டினா, ரெண்டுத்தையும் முடிச்சு போட போகிறான். ஏன் ஒரே கயிறு கிடைக்கலான்னு இல்லை, அவர் எங்கே கயிறு வச்சிருந்தாலும் அதில் எல்லா கயிறையும் கட் பண்ணி போட்டிருக்கு. இந்த குழந்தை தான் பண்ணினாலும் யார் பண்ணாலும். 2 கயிறு சேரவில்லை, 2 அங்குலம் இடைவெளி. அதனால யசோதை என்ன செஞ்சா, அங்கே கருத இன்னொரு பீட்டை எடுத்து முடிஞ்சா. குழந்தையும் நகரில், உரலும் நகரில். ஆனால் மறுபடியும் அதே கேப் 2 அங்குலம். எவ்வளோ நாழியானால் அதுதான் ஒன்று. யசோதைக்கு வருத்தம் தாங்க. கிருஷ்ணா, என் குழந்தை நீ உன்னை கட்ட உரிமை இல்லையா, நான் கட்டுறதுக்கு கொஞ்சம் அனுமதியே, நான் அடுத்த முறை குழந்தை ஓகேன்னு கொடுத்து கட்டுப்பட்ட பண்ணிடுச்சு. அந்த மாதிரி யசோதை போன்ற தாயார்கள் கட்ட முடியும், பக்தர்கள் கட்ட முடியும். ஆனால் மற்றவர்களால் கட்ட முடியாது. அதனால தான் இந்த பகவானுக்கு கட்ட முடியாதவன் என்று பெயர். கட்ட முடியாதவன் என்றால் எல்லாராலும் முடியாது, பட் சில பேரால் மட்டும் முடியும் என்று பொருள். அந்த அடிப்படையில் நிர்ணபாகா என்று நாரதர் பெயர் வைக்கிறார். எங்கே இதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. என்னஹ்யதே மேககணிஸ்ததேதத் ஆகாசமுக்தம் ந பயித்யதாசோ தாதிருக்ஷபந்தம் ந பஜேத் பரம் து மாத்ராகிருதம் தெனச நிர்ணபாஸ்யாத். இதுக்கு பின்னணியான தமிழ் பாசுரத்தையும் கேளுங்க. கட்ட இயலாதவன் தான், ஆனாலும் தாயார் தன் அன்பாலே கட்ட நின்றான். எனவே நிர்ணபசாமே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நிர்ணபசே நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.